ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு முத்திரையுமே மிக முக்கியமானது, நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டுக்கள். மூட்டு வலி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம். நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு அபான முத்திரை, அபான வாயு முத்திரை. நம்ம உடம்புல தசவாயுக்களில் ஏற்பட்ட மாறுபாடுகள், அந்த மாறுபாடுகளை சரி செய்வது தான் முத்திரைகள். அப்போ நம்ம இந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மூட்டுக்கள் திடமாக இயங்கும், மூட்டு வீக்கம் வராமல் வாழலாம். இதோடு சேர்ந்து பொதுவாகவே கிழங்கு வகைகள் அதிகமாக எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பதிலாக பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. என்ன பழம்னாலும் பரவாயில்ல, பழ வகைகள் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களையே நன்றாக சாப்பிடலாம். நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மூட்டுக்கள் திடமாக இயங்கும், மூட்டு வலி வராது. மூட்டு வலி வராமல் வாழ்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகும். நீ ஆப்ரேஷன் இன்றைக்கி பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்து இயற்கையாக இறைவன் கொடுத்த உடம்பில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது மீண்டும் அந்த இயற்கையாக இருக்கும்போது இருந்த அந்த வாழ்க்கை முறை நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்பை பாதுகாப்பதற்காக இந்த 2 முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூட்டு வலி உள்ளவர்களும் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூட்டுக்கள், மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டுக்கள் திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மூட்டு வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரலை மடிச்சுக்கோங்க. அதற்கு மேலே நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது ஆழ் மனதில் மூட்டுக்களுக்கு, மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த சவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டு வலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சற்று வயதானவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும், மூட்டு வீக்கம் இருக்கும். அவங்கெல்லாம் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அந்த முத்திரை 2ஐயும் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிக்கலாம். கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இந்த முத்திரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடம்பில் அந்த வாயினுடைய தன்மையும் சமமாக இருக்கும். கிராஜுவலாக மூட்டுக்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மூட்டு வலி இல்லாதவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். பிற்காலத்தில் உங்களுக்கு மூட்டு வலி வராமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.